ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஆன்லைன் மணி மேக்கிங்கில் ஏஐ ஆர்ட்ஸ் சம்மந்தமாக. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ஏஐ டு ஏஐ ஆர்ட்ஸ் இமேஜஸ். இப்போ இந்த இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து கலெக்ஷன் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த இமேஜஸ் வந்து எனக்கு நம்மளோட இமேஜஸை வந்து டவுன்லோட் பண்ண நமக்கு காசு கிடைக்கும். ஓகே, இந்த இமேஜஸ் எல்லாம் இப்போ நம்ம நாட்டில் யாரும் டவுன்லோட் பண்ணாட்டிங்க, வெளிநாட்டில் வந்து ஃபாரினர்ஸ் வந்து இந்த இமேஜஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் வந்து பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இமேஜஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதெல்லாம் நான் வந்து செஞ்சது வந்து கம்ப்ளீட் இந்த இந்த ஓட்ட கலரில் வந்து எப்படி ஒரு சிங்கம் முகத்தை வரைஞ்சேன்னா நான் கம்ப்ளீட்டாக வந்து ஏஐ ப்ராம்ப்ட் இந்த பார்த்தீங்கன்னா ஏஐன்னு போட்டிருக்கு. எல்லாமே ஏஐ இமேஜஸ் தான். ஒரு இமேஜஸ் கூட நான் வந்து ஃபோனில் எடுத்த இமேஜஸ் இல்லை. இப்போ இந்த இமேஜஸ்லனா எனக்கு வந்து மணி ஏர்ன் ஆகுது மாதம் ஒரு பேசிவ் இன்கம். இப்போ இந்த இமேஜஸ்லாம் நான் அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு மேலே ஆகுது. நான் இதில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறது இல்லை. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1600 ஃபோட்டோகிராஃபி இருக்குது. அதாவது நான் எப்போ ஃப்ரீயாக இருப்பனோ, எப்போ எனக்கு தோணுச்சோ அந்த டைமில் தான் நான் வந்து இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் வந்து நான் வந்து பை பண்ணியிருந்தேன். ஏஐ ஆர்ட்ஸ் கிரியேட்டிங் ஏஐ டூலில் அதிலேருந்து நான் வந்து செஞ்ச இமேஜஸ் தான் இது. ஓகே, இப்போ நான் வந்து இந்த இமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணுறேன்னா நான் யூஸ் பண்ண ஏஐ டூல் வந்து ப்ளே கிரவுண்ட் ஏஐ. இந்த ப்ளே கிரவுண்ட் ஏஐ வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ்ன்ற விஷயத்தை அவங்க எடுத்துட்டாங்க. இவங்க கம்ப்ளீட் இப்போ வந்து லோகோஸ் தான் வந்து இது பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னே ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர்ன்றதே இல்லை. இப்போ இதில் கொடுத்துருக்கேன்னா இப்போ இல்லை அது. ஓகே, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து கிராஃபிக்ஸுக்கு இதுக்கு போயிட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் செய்கிற உங்களுக்கு தேவையான ஏஐ இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுறதுன்னா பாருங்கள் நிறைய சைட் இருக்குது. ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர்னு பாருங்கள் நிறைய சைட்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகே, ஏஐ இந்த லியானார்டோ ஏஐ இது லியானார்டோ ஏஐ இது நல்லா ஃபேமஸ். இதில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம் இந்த மாதிரி இமேஜஸ் வந்து. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் கெட் ஸ்டார்டடில் போயிட்டு இதில் ஃபஸ்ட் வந்து நீங்கள் ஃப்ரீ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து இதில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஏஐ டூ நான் வந்து என் ஜிமெயில் வழியால் இதை லாகின் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்தேன், ஜிமெயில் அக்கௌண்ட் வழியால் நீங்கள் இதை லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது ஏஐ டூல். இதில் உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இமேஜஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகே, இந்த இதில் பாருங்கள் அவங்களுக்கான இமேஜ் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு இங்கே நான் வந்து இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுற நேரம் நான் வந்து இதில் வந்து இதை ஆட்டோமேட்டிக் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இமேஜ் க்ரியேஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ் அவங்க ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை க்ரியேட் பண்ணுறேன். சாரி, இதை பை பண்ணுறேன்னு இந்த ஃப்ரீ வந்து உங்களுக்கு 150 டோக்கன், $10 per மந்த்துக்கு நீங்கள் வந்து 8500 டோக்கன்ஸ் அவங்க கொடுத்தாங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்த 8500 டோக்கனில் நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல இமேஜஸ் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு நாளைக்கு. ஓகே ஓகே, இப்போ நான் வந்து இப்போ ப்ளே கிரவுண்ட் ஏஐ யூஸ் பண்ணுற நேரம் ஒரு நாளைக்கு 1000 இமேஜஸ் ஜென்ரேட் பண்ண விடுவாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு மாதத்துக்கே உங்களுக்கு போனோம்னா ஒரு 150-200 இமேஜஸ் தான் இதில் ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்கு மேலே இந்த டோக்கன்ஸை வச்சு ஜென்ரேட் பண்ண வேண்டாது. ஓகே சரியா, இப்போனா உங்களுக்கு கூட இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணால் அடுத்த இதுக்கு போகணும். அந்த மாதிரி தான் இது. ஓகே, இப்போ நான் வந்து இதில் வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற நேரம் இப்போ நம்ம வந்து ஒரு ஜென்ரேட் பண்ணி தான் கிளாசிக் மோடுக்கு போடுறோம். இந்த இதில் வந்து கூட ப்ராம்ப்டை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இமேஜஸ் வந்து இங்கே வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, இந்த இதில் ப்ராம்ப்டை வந்து டைப் பண்ணுங்க. இப்போ டாக் இஸ் ரன்னிங் அட் ஜூன்னு சும்மா போடுவோமே, ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் டாக் இஸ் ரன்னிங் அட் ஜூ. அப்போ இப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ப்ராம்ப்ட் நீங்கள் என்னத்தை உங்கள் கற்பனையில் என்ன இருக்குதோ அதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு இமேஜஸ் இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். அதான் ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர்னு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்று 40 இந்த ஜூவில் வந்து ஒரு நாய் வந்து இந்த மாதிரி ஓடுற மாதிரி ஒரு இமேஜஸ் வந்து நான் ப்ராம்ப்டை கொடுத்து இந்த மாதிரி வந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஏஐயால் ஜென்ரேட் பண்ண இமேஜஸ் ரியல் இமேஜஸ் மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி இமேஜஸை தாங்க நம்ம என்ன பண்ண போடுறோம்னா, இப்போ இது வந்து எனக்கு அப்ஸ்கேல் வந்து பண்ணலாம்.
பண்ண இயலாது. ஏன்னா நான் வந்து ப்ரீமியமாக பை பண்ண சொல்லுது. இதை வந்து நீங்கள் அப்ஸ்கேல் இந்த இருக்குது, இதை வந்து நீங்கள் ஏஐ ஆர்ட்ஸை வந்து நீங்கள் இந்த அடோபி ஸ்டாக்கு அப்லோட் பண்ணுற நேரம் இந்த அப்ஸ்கேல் பண்ணணும். அப்ஸ்கேல் வந்து நீங்கள் பண்ணுறதுனா இதை பை பண்ணணுன்றாங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பை பண்ணால் தான் இது பண்ண முடியும். இந்த ஹை குவாலிட்டி இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டு வரலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட சில ஏர்னிங் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், $3.1 இந்த இமேஜஸ்க்கு வந்து சேல் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு வந்து $0.99. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு இமேஜஸ் வந்து நான் என்னென்ன இமேஜஸ் வந்து என்கிட்ட இதில் வந்து சேல் ஆகிருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி இமேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக சேல் ஆகும். இந்த மாதிரி இமேஜஸ் இந்த இதுகளில் தான் எனக்கு வந்து வருமானம் வந்திருக்கு. இந்த வருமானம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு கம்ப்ளீட் இது வந்து இப்போ எனக்கு ஃபுல் ஓகே இவ்வளோ வருமானம் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு $16 வந்து எனக்கு வர இருக்குது. ஏன்னா எனக்கு அவங்களோட ட்ரெஷோல்டை வந்து நான் வந்து பூர்த்தி செய்யணும். அதாவது $25 மேலே வந்தால் தான் இதை வித்ட்ரா பண்ண முடியும். இந்த $16 நான் ஆல்ரெடி 2 வித்ட்ரா பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இங்கே 17 செப்டம்பர் மாதம் ஒரு வித்ட்ரா பண்ணியிருக்கேன். $23 வந்து நான் ஏர்னிங்ஸ் வந்து நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன். என் பேனியர் அக்கௌண்ட்டுக்கு நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, என் லைஃப் ப்ரூஃபே இதில் இருக்குது. நான் இது மூலியமாக ஏர்ன் பண்ண வருமானம் நான் வந்து வித்ட்ரா பண்ணது. அதனால் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஆர்ட் வந்து 7 டவுன்லோட் போயிருக்கு. இது வந்து 5 டவுன்லோட் பண்ணியிருக்கு. 5 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இது 3 பேர், 2 பேர் பாருங்கள். இந்த ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணது தான் எனக்கு வரும். ஓகே, இந்த மாதிரி டவுன்லோட் பண்ண எங்களுக்கு வந்து மணி வந்து கிரெடிட் ஆகிட்டே வரும். இப்போ இதுகளுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸை பை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு 10,000 20,000 கலெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சு இந்த மாதிரி ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் போட்டு நான் ஒன்று போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷனை செஞ்சு இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் டக்குன்னு வராது. கொஞ்சமாக உங்களோட கலெக்ஷன் வந்து அடோபி ஸ்டாக்கில் வந்து சர்ச்சில் வந்து ஒரு 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 6 மந்த் ஓ 5 மந்த்ஸ் ஓ 1 இயர் அந்த டைமில் உங்களோட இந்த போர்ட்ஃபோலியோ வந்து ரேங்க் ஆகிடும். ரேங்க் ஆகினோடனே உங்களுக்கு மாதம் கிட்டத்தட்ட ஒரு $100 ஓ அதுக்கு மேலே $200 $300 மாதிரி கிட்டத்தட்ட $1000 மேலேயே இதில் ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இல்லை $1000 மேலேயே ஏர்ன் பண்ணுறவங்களே நான் பார்த்துருக்கேன் இந்த அடோபி ஸ்டாக் மூலியமாக. ஒன்லி அடோபி ஸ்டாக், வேறு எந்த வித நிறையா ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி இருக்குது. அடோபி ஸ்டாக் ஏஐ ஆர்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணி $1000 மேலே மணி ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே, வித் ப்ரூஃப் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே இருக்குது பாருங்கள், அதிகமாக ஏர்ன் பண்ணுறவங்களாம் இதிலே நீங்கள் வந்து பார்க்கலாம். இது மேலே கண்ட்ரிபியூட் அக்கௌண்ட் இது இந்த இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இன்சைட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், ஒரு லைஃப் டைம் டவுன்லோட்ஸ் வந்து 10,000 ப்ளஸ். இதெல்லாம் பெஸ்ட் செல்லர்ஸ். இந்த 25 லைஃப் டைம் டவுன்லோட்ஸ் 25,000 ப்ளஸ். இப்போ இவரெல்லாம் வந்து நல்ல ஏர்னிங்ஸ் இங்கே பாருங்கள், 1,00,000 ப்ளஸ். இந்த இவரெல்லாம் வந்து பெரிய டாப் கண்ட்ரிபியூட்டர். அதாவது நீங்கள் இப்படி தான் இதெல்லாம் வந்து டாப் கண்ட்ரிபியூட்டர்ஸ். இப்போ இந்த மாதிரி உங்களுடைய அளவுக்கு அதிகமாக ஏஐ ஆர்ட்ஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா டவுன்லோட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் டாப் லெவல்னு ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவலுக்கு வந்து உங்களை அடோபி ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணால் என்ன ஆகும்னா வளமையாக உங்களுக்கு ஏஐ ஆர்ட்ஸ் டவுன்லோட் பண்ணுற எவ்வளோ டவுன்லோட் ஆகுதோ டெய்லி அதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு மேலே உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா ரொம்பவே நீங்கள் டாப் கண்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு போயிட்டீங்கன்னா ஓகே, இது டாப் கண்ட்ரிபியூட்டர். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற நேரம் உங்களுக்கு டாப் கண்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ உங்களோட மந்த்லி எவ்வளோ உங்களுக்கு ஏஐ ஆர்ட்ஸ் டவுன்லோட் ஆகுதோ அதை பொறுத்து அவங்களுக்கு வந்து அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க டாப் செல்லர்ஸ்ன்னு சொல்லி. இந்த பாருங்கள், ரீசெண்டாக டாப் செல்லர்ஸ் இவங்களை தான் செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு வருமானத்துக்கு போக முடியாது. சாதாரணமாக நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் வீட்டில் வந்து இருக்கிற நேரம் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஏஆர்ஸ் அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒருத்தர் தான் உழைப்பை போடுறீங்க, உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வந்து வருமானம் வர ஒரு ஃபீல்டு தான் இந்த ஏஆர்ஸ். ஓகே, அப்போ இந்த முறையை வந்து நீங்கள் கையாளுங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து ஏஆர்ஸ் மூலியமாக மணி ஏர்ன் பண்ணுறது. ஓகே, இந்த முறையை கையாளுங்க. இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டை தெரியுங்க. நான் வித் ப்ரூஃபோட இன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணேன் என்னென்ன மாதிரி இமேஜஸ் வந்து நான் செல் ஆகிருக்கேன். கம்ப்ளீட்டாக வந்து என்கிட்ட ப்ரூஃபே நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃபே வந்து உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இமேஜஸ் வந்து போட்டு. ஓகே, அண்ட் கம்ப்ளீட் இமேஜஸ் தாங்க. உங்களுக்கு வீடியோஸ் க்ரியேட் பண்ண முடியும்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே, நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணேன். நான் கம்ப்ளீட்லி வந்து ஏஐ ஆர்ட்ஸ் மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே,
இப்போ வந்து இதில் என்னென்னா வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா இல்லை பார்த்தீங்கன்னா மற்ற ஆர்ட்ஸோட பார்க்கும்போது மற்ற ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி கம்பெனியோட பார்க்கும்போது இதில் ஜென்ரேட் பண்ண வருமானம் அதிகம். இவங்க ஒரு ஃபோட்டோவுக்கு கிட்டத்தட்ட $1 பே பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவுக்கு $1, இந்த ஃபோட்டோவுக்கு ஒரு டவுன்லோட் பாருங்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட $1 கிட்ட பே பண்ணுறாங்க. ஒரு இதுக்கு மட்டும் கொஞ்சம் குறவு, இதுகளுக்கு கொஞ்சம் குறவாக இருந்திருக்கு. ஆனால் மற்றதெல்லாம் வந்து ஸ்டாக் ஷட்டர் ஸ்டாக்கெல்லாம் பார்க்க கூடவா இருக்கும். ஷட்டர் ஸ்டாக்கில் வர வருமானம் வந்து குறவு, ஆனால் இதில் வர்ற வருமானம் நல்ல வருமானம் இதில். அதாவது நான் வந்து ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி கம்பெனியில் எனக்கு பிடிச்சது வந்து அடபி ஸ்டாக். ஏன்னா இவங்க வந்து யூஎஸ் கம்பெனி ஒன்று, பட் பேமெண்ட் வந்து நல்ல பேமெண்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.